விஜய் அவர்கள் வேட்பு மனுவில் சொத்து மதிப்பை குறைச்சி காட்டியது முறைகேடானது. உயர்நீதிமன்றம் 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேகா தலைவர் விஜய் ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை குறைத்து காட்டியது முறைகேடானது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்காரு. 2 தொகுதிகளிலும் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றதாக பெற்றிருக்கு. அதில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து கணக்கை மறைச்சிருக்கிறதாகவும் வியாசார்பாடியை சேர்ந்த பெரம்பூர் வாக்காளரான விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அந்த மனுவில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனது சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்பு மனுவில் 220 கோடியே 15,62,000 கணக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறிப்பிட்ட சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறைவாக காட்டியது உண்மை தகவலை மறைச்சதற்கு சமம் என்கிறதுனால விஜய் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானதா உண்மையானதா என விசாரிக்க வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும்னு மனுவில் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஒரே நபர் தான், ஆனால் 2 தொகுதியில் விதவிதமாக சொத்து கணக்கு காமிச்சிருக்கிறார். 100 கோடி ரூபாய் வித்தியாசம் இருந்தால் அது என்ன சின்ன தவறா இல்லை பெரிய சர்ச்சையா? தமிழக அரசியலில் புதுசாக களமிறங்கிய விஜய் மீது தற்போது மிகப்பெரிய சட்ட சிக்கல் உருவாகியிருக்கு. இந்த வழக்கு எங்கே போகும்? அவர் போட்டியிடும் தேர்தலுக்கு இது பாதிப்பா? முழு உண்மை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. பெரம்பூர் வேட்புமனுவில் சொத்து மதிப்பு 115 கோடின்னு காமிக்கிறாரு. அதே திருச்சி கிழக்கில் சொத்து மதிப்பு 220 கோடின்னு காமிக்கிறாரு. அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேல் வித்தியாசம் வருது. இந்த முரண்பாட்டை கவனித்த பெரம்பூர் வாக்காளர் விக்னேஷ்ங்கிறவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே நபர் ஒரே நேரத்தில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் எப்படி இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்? இது உண்மை புறமானதாக இருக்குது. அதனால் வருமான வரித்துறை விசாரணை செய்யணும், தேர்தல் ஆணையம் தலையிட வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறியது மிகவும் முக்கியம். ஒரே நபர் 2 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செஞ்சு 100 கோடி ரூபாய் வித்தியாசமான சொத்து காட்டுவது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம். நீதிமன்றம் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ், பதிலளிக்க உத்தரவு, வழக்கு அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைப்பு. இதனால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் செல்ல வாய்ப்பு இருக்குது. சில முக்கிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏன் 2 வேறுபட்ட கணக்குகள்? அது டெக்னிக்கல் எரரா இல்லை இன்டர்நேஷ்னலாக மறைச்சதா? இப்போ பார்த்தோம்னா சட்டப்படி என்ன நடக்கும்னா, தேர்தல் விதிமுறைகள் படி சொத்து விவரங்கள் முழுமையாக உண்மையாக இருக்கணும். தவறு இருந்துச்சுன்னா தகுதி கேள்விக்குறியாகலாம். இந்த வழக்கு தேர்தலின் மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். எப்படி எடுத்துப்பாங்க எதிர்கட்சிகள், இதை பயன்படுத்தும் ஆதரவாளர்கள் பொலிட்டிக்கல் அட்டாக்னு சொல்லலாம். முக்கியமாக இது விஜயின் அரசியல் இமேஜுக்கு மிகப்பெரிய சோதனைன்னு தான் சொல்லணும். மக்கள் 2 விதமாக பார்க்குறாங்க. ஒருத்தங்க இது சாதாரண கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க 100 கோடி மிஸ்டேக்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. ஆனால் இது தேர்தல் சூழ்நிலையை மாற்றக்கூடியது. விஜயின் அரசியல் பணத்தில் முக்கிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மிஸ்டேக்கா இல்லை சீரியஸ் இஷ்யூவா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி முக்கிய அரசியல் அப்டேட்ஸ்க்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மறுபடியும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.